அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பு அறிவுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் இன்று 3வது முறையாக ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது இரு தரப்பினரும் பதில் அளிக்கவும் வாதங்களை முன்வைக்கவும் கால அவகாசம் வேண்டும் என தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு குறித்து அமலாக்கத்துறை பதில் தர சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மேலும் வழக்கு விசாரணையை வரும் ஜனவரி 8ஆம் தேதிக்கு நீதிபதி அல்லி ஒத்திவைத்தார். இந்த மனு இன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிபதி அல்லி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த மனு குறித்து பதிலளிக்க அவகாசம் வேண்டும் என்று அமலாக்கத்துறை சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் அடுத்து வரும் செந்தில் பாலாஜி வழக்கில் தீர்ப்பு அநேகமாக மருத்துவ காரணங்களை காட்டியும் நீண்ட மாதங்களாக ஜாமீன் கேட்டதால் இந்த முறை உறுதியாக செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுதலை ஆவதற்கு வாய்ப்பிருப்பதாக வழக்கறிஞர்கள் தரப்பில் சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் செந்தில் பாலாஜி விடுதலை ஆவார் என்று எதிர்பார்ப்பில் காத்துக் கொண்டிருக்கின்றனர் திமுகவினர். சரி, இந்த